ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேவை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ராகி சேவை, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு. இந்த ராகி சேவை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ராகி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 400 கிராம்ஸ் அளவு நான் ராகி சேவை எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் ஒரு 4-5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஸோ நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு இது கொஞ்சம் ஊறணும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது ஒரு 4 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த தண்ணி நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். கீழே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டி வச்சிருக்கேன். தட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தும் போது சேவை அவிச்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டில் ஒட்டாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ராகி சேவையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் சேவையோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்காக 4 பச்சை மிளகா 4 நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருக்கிற ராகி சேவையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். போடும்போதே நல்லா உதிரி உதிரியாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிளறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராகி சேவை தண்ணியில் ஊற வைக்கும் போதே நான் உப்பும் கலந்து தான் ஊற வச்சுருந்தேன். அது நான் உங்களுக்கு முதலே காமிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஊற வைக்கும் போதே உப்பும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தும் போது நமக்கு ராகி சேமியாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளோட ராகி சேவை சுட சுட அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இந்த ராகி சேவை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லைன்னா நைட் டின்னருக்கும் நம்ம இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ராகி சேவை வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.